வணக்கம், இது ரோஜாவின் சமையல். இப்போ நான் கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதோட பயன்களும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள் இப்போ சொல்கிறேங்க. கருவேப்பிலையை நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அலசி எடுத்துக்கோங்க. அது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுல ஒரு 2 நாள் வெயில் படாமல் உள்ளெடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகா காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 காஞ்ச மிளகாவது எடுத்துக்கோங்க. தனியா 2 டீஸ்பூன், உப்பு கல்லுப்பு 1 டீஸ்பூன், புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், உடச்சக்கல்ல 1 இல்லை 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. தோரம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன். எண்ணெய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உங்கள் இஷ்டப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கின உடனேவே அலசிட்டு அதை நம்ம அப்படியே எண்ணெயிலே பொரித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் வெயில் படாமல் வீட்டிலே இருக்கிற ஃபேன் காற்றுலேயே உலர்த்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மண் சட்டி சூடான பிறகு எண்ணெய் தடவிக்கோங்க. தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வறுக்கும் பொழுது எண்ணெய் நிறைய ஊற்றி வறுக்காதீங்க. ஒன்று எண்ணெய் அந்த சட்டியில் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. இது போலவே தோரம்பருப்பும் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1 ட்ராப் ஊற்றிக்கோங்க. தோரம்பருப்பு கலர் மாறின பிறகு எடுத்துக்கோங்க, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அடுத்து கருப்புளுந்து இது போலவே வறுத்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூனாவது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட பயன்களும் வெள்ளை உளுந்து லட்டு எப்படி பண்ணணுன்ட்டு நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்து அதே போலவே கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உடச்சக்கல்லையும் வறுத்து எடுத்துக்கோங்க. உடச்சக்கல்லை 2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் கூட போதும். உடச்சக்கல்லை பார்த்து சீக்கிரமாக எடுத்துடுங்க, ஏன்னா அது சீக்கிரமாக தீஞ்சிடுது. அதுக்கடுத்தது காஞ்ச மிளகா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகா நல்லா வறுத்த பிறகு அதை எடுத்து வச்சுடுங்க. அடுத்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. புளி இது போல் கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அரைப்பட்டுரும் எல்லாமே. கல் உப்பு நீங்கள் வறுத்தே சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஈரம் போகிறதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். கட்டி பெருங்காயம் இருந்தால் அதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை பவுடர் இருந்தால் அது நம்ம அரைக்கும் பொழுது சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற சூடே அதுக்கு போதும். இப்போது இது போலவே கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு அந்த குழம்பு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை வறுத்த பிறகு நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அந்த கருவேப்பிலை. நீங்கள் கையில் சூடான பிறகு எடுத்து பாருங்கள், அந்த கருவேப்பிலைலாம் நல்லா உடையணும். அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. தீய விட்டுறாதீங்க. இந்த போல் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா அடியில் கண்டிப்பாக தீயும். அது கொஞ்சம் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா வறுத்த பிறகு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆற விடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஆற விடுங்க. ரொம்ப சூடாக மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம். இப்போது அரைக்கும் பொழுது பாருங்கள், கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதாவது மிக்சியில் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைங்க. ரொம்ப பொடியாக அரைக்கணும்னு நினச்சி அரைக்காதீங்க. அடுத்து இப்போ கருவேப்பிலெல்லாம் போட்ட பிறகு 1 சிட்டிகை பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது இது போல் கருவேப்பிலை பொடியான பிறகு கடலைப்பருப்பு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் பொழுது பார்த்து அரைங்க. இது ரொம்ப சூடாக போட்டு அரைக்காதீங்க. சூடெல்லாம் நல்லா ஆறின பிறகு அரைங்க. அவ்வளவுதாங்க. இது போல் கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடி நம்ம இட்லி பொடி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தோசை மாவில் கலந்து கீரை தோசை மாதிரி ஊற்றுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கலங்க போதும். அதுக்கப்புறமா நம்ம பொடி தோசை மாதிரி கூட சுடலாம். அந்த தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே தூவி விடுங்க. அடுத்து நம்ம சாதம் சுட சுட சாப்பாட்டில் இந்த கருவேப்பிலை பொடியை தூவிட்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இந்த கருவேப்பிலையை நம்ம வாசனைக்காக பயன்படுத்துகிறோம். அதாவது நம்ம தாளிப்பு அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி தாளிக்கும் பொழுது நம்ம அந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். அது போல் போடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 கருவேப்பிலையாவது சாப்பிடுங்க. அது அதோட நன்மைகளை இப்போ பார்க்கலாம். இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. ரத்த சோகையையும் குணப்படுத்துது. நம்ம தோலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்று எதனா இருந்தால் அதையும் குணமாக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் பார்வையை உறுதியாக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டயட் இருக்கிறீங்கன்னா, அதாவது உடம்பு குறைக்கணும் அப்படின்ட்டு டயட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம முடி வளர்ச்சிக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தானோ என்னமோ நம்மளுடைய பாரம்பரிய சமையலில் இந்த கருவேப்பிலையை தவறாமல் பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவோட தலைப்பில் நான் முறையா கோயிங்கின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறேன். முறையா கோயிங்கின்றது கறிவேப்பிலையின் தாவரவியல் பெயர்.